கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த காணொளி ஊழியத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்று வாழ்ந்திருக்கிறோமாய நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியுமான கர்த்தாவை காலை வேளைக்காக நின்று செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்தீர் ஆண்டவரே. எங்களை காத்து வழிநடத்தி புதிய ஜீவனை தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நம்முடைய இறை வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் பேசுராஜா, நாங்கள் கேட்கிறோம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த நாளிலே எங்களோடு கூட ஊழியத்தில் ஆண்டவர் இணைந்திருக்கிற அன்புக்குரிய ஆசிரியரும் அன்பு சகோதரருமாக இருக்கிற என்னுடைய மெர்வின் சாருக்கான் ஜபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒரு வழியாய் நீர் தொடர்ந்து மகிமைப்படும் அவருடைய ஊழியங்களையும் பணிகளையும் அன்பான குடும்பத்தாரையும் ஆசீர்வதி. ஆண்டவரே, எங்களோடு இணைந்து பாடல் பாடுகிற அன்பர் சாரையும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் அநேக மக்கள் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்கள், அநேக மக்களுக்கு பகிர்கிறார்கள். எல்லாருக்காக ஜபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற எல்லா மக்களுக்கும் உடைய இறை ஆசிரியர்களையும் சமாதானத்தையும் விடுதலையும் தந்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே நாம் இறைவனை துதிக்கும்படியாய் 71வது பாடலை நாம் சாரோடு இணைந்து பாடுவோம். இயேசுவையே துதி செய்தி மனமே என்ற பாடல். நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய் கிறிஸ்து, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். தந்தன் சுந்தர மிகுந்த சவுந்தர நந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தர நந்தன், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய் இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய்.
காரியம் யாவும் முகிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை நேரத்தில் அன்போடு நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12 முதல் 20 வசனங்களில் இருக்கின்ற இறைவார்த்தை. நாம் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தை இந்த நேரத்தில் முகவரையாக நாம் பார்ப்போம். திருத்துதல் பவுல் இத்திருமுகத்தை எழுதியுள்ளார். அவரது பெரிய மடல், அவருடைய திருமுகம் இன்றைய சூழலுக்கு மிகவும் பொருத்தமுடைய அறிவுரைகளை வழங்குகிறது. அன்பு பற்றிய சிறந்த ஒரு கவிதை இம்மடலில் உள்ளது. பவுல் காலத்தில் கொரிந்து ஒரு பெரிய வணிக நகரமாய் விளங்கியது. ரோமையரின் குடியேற்ற நகரமாகவும் திகழ்ந்தது. இங்கு பல தெய்வங்களுக்கான கோவில்கள் இருந்தன. வழிபாடு சார்ந்த வாணிபமும் தலை துவங்கியது. கொரிந்தியரை போல் இருத்தல் என்னும் கூற்று ஒழுக்கக்கேடாய் வாழ்தலை குறித்தது. பவுல் காலத்தில் இந்நகரில் ஏறக்குறைய 7 லட்சம் மக்கள் வாழ்ந்தார்கள். அவர்களில் 1/3 பங்கினர் அடிமை மக்கள். பவுல் தம் 2ஆம் பயணத்தின் போது இந்த திருச்சபையை ஏற்படுத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். 3, 6, 10, 4, 5 அப்போஸ்தலர் நடபடிகள் 18, 1-7. அக்கில்லா பிரிஸ்கில்லா தம்பதியாருடன் நட்பு கொண்டார். யூதர்களுடன் தொழுகை கூடத்தில் விவாதித்தார். பின்னர் பவுல் எபேசு நகரத்தில் நற்செய்தி பணி ஆற்றிய போது குலோயி வீட்டாரின் மூலம் கொரிந்து திருச்சபையில் இருந்த பிளவுகள் பற்றி கேள்விப்பட்டார். 1:11. மற்றும் கொரிந்திய திருச்சபை பவுலுக்கு ஒரு கடிதம் எழுதி கொரிந்தில் காணப்பட்ட சில சிக்கல்களுக்கு விடை கேட்டு இருந்தார். இக்கடிதம் வழியாகவும் கடிதத்தை கொண்டு வருகின்ற மூவர் வாய்மொழி வழியாகவும் அறிந்து கொண்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணும் முறையில் பவுல் இத்திருமுகத்தை வரைந்திருக்கின்றார். இது கிபி 54 முதல் 55ஆம் ஆண்டுகளில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளுக்குரிய தியான பகுதியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கொரிந்தியர் 15, 12 முதல் 20 நாம் பார்க்கின்ற போது மிக முக்கியமான ஒரு டாக்ட்ரினை நம்ம இங்கே பார்க்குறோம். ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. கிறிஸ்து மரிக்காவிட்டால் நாம் நிச்சயமாய் ரட்சிக்கப்பட முடியாது. அதே வேளையில் மரித்த கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்தவ திருச்சபையும் கிறிஸ்தவ வாழ்வும் இல்லை. The resurrection is the art of the church, Christian church. The resurrection is the art of the Christian church என்று அறிவர் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ கிறிஸ்து மரித்தார். எல்லாரும் மரிக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா நபர்களும் மரிக்கிறாங்க. யார் இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தாலும் சரி, எந்த உயிரினங்களாய், அது ஆடு மாடு கோழி எதுவாக இருந்தாலும் சரி, பிறந்தால் அது மரித்தே ஆக வேண்டும். இப்போ எல்லாரும் மரிக்கிறாங்க, எல்லாரும் அடக்கம் பண்ணப்படுறாங்க. ஆனால் உயிர் தெழுந்தது யார்? அது ஒருவர் மாத்திரமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. அவர் பாவத்திற்காக, சாபத்திற்காக, மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்ற அந்த காரியத்திற்காய் மரித்தார். ஆகவேதான் அவர் உலகத்தில் இன்றைக்கு சிறப்பு பெற்று இருக்கின்றார். தன்னலமையாக தியாகமாய் மரித்தார், நமக்காய் மரித்தார்,
நம்முடைய பாவங்களுக்காய் அக்கிரமங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் நமக்காக அவர் மரித்ததுனால இன்றைக்கு அவர் உயிர் பெற்று எழுந்திருக்கிறார். உயிர் பெற்று எழுந்ததை தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனால்தான் ஏன் பழைய ஏற்பாட்டில் சனிக்கிழமை இருந்த ஆலயத்தை நாம் சண்டேவை மாற்றணும்னா அதுக்கு காரணம் ஆண்டவர் சண்டேயில் உயிர் தெழுந்தார் என்ற செய்திக்காக தான். ஞாயிற்றுக்கிழமையில் அவர் உயிர் தெழுந்ததுனால நாம் சண்டேல இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்போ the resurrection is the central doctrine. The resurrection is denied in the Corinthian church where some believers were denying the resurrection of the dead. அதனால்தான் பவுலடிகளார் என்ன பண்றாரு, இந்த உயிர்த்தெழுதலை அவர்கள் புறக்கணிக்கிறதுனால பவுலுடைய ரெஸ்பான்ஸா அவர் என்ன பண்றாரு, இல்லை உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய விசுவாசத்தினுடைய மைய பகுதி இல்லையா. ரிசரக்ஷன் இஸ் த ஃபெய்த் ஆஃப் த சென்ட்ரல் ஃபெய்த் ஆஃப் த கிறிஸ்டியன் சர்ச் என்பதை அவர் சொல்லுகிறார். இப்போ இதனால நமக்கு என்ன நடக்குதுன்னா, நீங்கள் விசுவாசத்தை மறுதளித்தீர்கள் அல்லது உயிர்த்தெழுதலை மறுதளித்தால் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை என்பதை இந்த பகுதியில் அப்போ சொல்றார். 12 முதல் பாருங்க, இறந்தோர் உயிர் பெற்று எழுதல், இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுக்குள் சிலர் இறந்தோர் உயிர் தெழுவதில்லை என சொல்வது ஏன்? இறந்தோர் உயிர் தெழ மாட்டார் எனில் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்று ஆகிவிடும் இல்லையா. அதான் சொல்றார், இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசு உயிர் தெழுந்தார் என்ற இறை செய்தி, இது ஒரு குட் நியூஸ் இல்லையா, இதுதான் காஸ்பல். இந்த நற்செய்தி எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான சான்றுகள் புதிய ஏற்பாட்டு முழுவதுமாய் விரவி கிடக்கிறது. அன்றைக்கு அது இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால அவங்க நம்புவதற்கு அது கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நமக்கு நிறைய எவிடன்ஸ் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததற்கு திருமறையில நமக்கு கிடைத்திருக்கிறது. திருமறைக்கு வெளியேவும் நிறைய இருக்கிறது இல்லையா. அப்ப இறந்தோர் உயிர் பெற்று எழவில்லை என்று சொன்னால் கிறிஸ்துவும் உயிர் பெற்று எழ முடியாது என்று சொல்கிறார். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாய் மாறிவிடும். இப்போ கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாங்கள் நம்பவில்லை என்றால், நீங்களும் நம்பவில்லை என்றால், கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் என்ன ஆகிடும்? பொருளற்றதாக இல்லையா, அது வேஸ்டாக போயிடுன்றார். அதுதான் இந்த காலகட்டத்தில் நாம் நிறைய மக்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய முக்கியமான செய்தி. இன்றைக்கு எல்லாரும் இயேசுவை நம்புகிறார்கள், இயேசுவை வணங்குறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு பெரிய சந்தேகம் என்னன்னா, அவர் எப்படி உயிர் பெற்று எழ முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் இறைவன் என்பதையும் மறந்துடுறாங்க. அவர் அற்புதம் செய்கிறவர், மந்திரம் தந்திரம் செய்வர், குணமாக அப்படிதான் பார்க்குறாங்களே தவிர அவர் இறைவன், கடவுளுடைய மகன், மரணத்தை வெற்றி சிறந்தவர், அல்லேலூயா, பாவத்தை வெற்றி சிறந்தவர், பிரைஸ் தி லார்ட் இல்லையா, இவைகளை மற்றவர்கள் மறந்துறதுனால தான் உயிர்த்தெழுதலை பற்றிய சரியான ஒரு புரிதல் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. அப்போ இங்கே பவுல் அதான் சொல்ல, நாங்களும் கடவுளின் சார்பில் பொய்ச்சான்று பகர்வோராவோம். ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கடவுள் உயிர்த்தலை செய்யாத கிறிஸ்துவை கடவுள்தான் உயிர்த்தலை செய்தார் என்று நான் சான்று பகரும்போது கடவுளுக்கு எதிராய் சான்று கூறியவர்கள் ஆவோம் அல்லவா இல்லையா. கிறிஸ்து உயிர்த்தலாவிட்டால் அந்த நற்செய்தியை நாங்கள் சொன்னா என்ன ஆயிடும்? கடவுள் உயிர்த்தலை செய்யாத இயேசுவை அவர் உயிர்த்தலை செய்தார் என்ற தப்பான ஒரு காரியம் ஆயிடும் இல்லையா. ஆனால் நாங்கள் அப்படி சொல்லலை. கடவுள் உயிர்த்தலை செய்தார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தியை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதை இங்கே பவுல் ஆணித்தரமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்று ஆகிவிடும். இன்றைக்கு மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா. அப்போ நம்ம எல்லாரும் ஆண்டவருக்குள்ளாக மரிக்கிறோம், ஆண்டவருக்குள்ளாய் உயிர்ப்பிக்கப்படுகிறோம், ஆண்டவருக்குள்ளாக நாம் பரலோகத்திற்கு கொண்டு போகப்படுவோம். இதுதான் இந்த நாளுக்குரிய மிக முக்கியமான செய்தியாய் இருக்கிறது. இதுதான் கிறிஸ்துவ திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம், ஹோப்
the message resurrection is the message of hope என்று நாம் சொல்லுகிறோம். நம்பிக்கையின் நன்னம்பிக்கையின் செய்தி. இதை நம்பாதவர்கள் இந்த உலகத்தில் ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ள முடியாது, கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. இன்றைக்கு நிறைய பேர் இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நிறைய கேள்வியை எழுப்புகிறார்கள். ஈவன் the Christians இல்லையா are asking the question about resurrection. நாம் கேள்வி எழுப்புகின்றவர்களாய் இருந்தாலும் உண்மையன் எது என நம்ம நம்பி ஆராய்ந்து பார்த்தால் கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறார் என்ற செய்தியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த திருச்சபையில் இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கிறிஸ்து உயிர் தெழுந்ததனால் மட்டும்தான் நடக்குது. இல்லைன்னா அது நடக்காது. இன்னைக்கு எத்தனையோ இயக்கங்கள் தோன்றியது, எத்தனையோ புரட்சிகரமான இயக்கங்கள், எத்தனையோ புரட்சிகரமான மனிதர்கள் தோன்றினார்கள். எல்லாரும் மரித்தார்கள், எழுந்தார்களா? இல்லையே. ஆனால் கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார், மரித்தார், உயிர் தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் காஸ்பல். இதை நாம் நம்புவோம், இதை நாம் விசுவாசிப்போம், இதை நாம் பகர்வோம். அதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பெரிய செய்தி. கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்கள் ஆவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவர்களாகும். இல்லையா? அப்போ உயிர்த்தெழுதலை நம்பலைன்னா நம்ம அழிவுக்குள்ளாக போவோம். உயிர்த்தெழுதலை நம்பாதவங்களுக்கு அழிவு தான் வரும்னு சொல்றார். இல்லையா? கிறிஸ்துவிடம் நாம் கொண்டு உள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குவதற்கு உரியவராய் இருப்போம். அப்போ நம்முடைய நம்பிக்கை இந்த உலகம் சார்ந்தது. எனக்கு ஆண்டவர் கார் கொடுத்துக்கிறாரு, வீடு கொடுத்துக்கிறாரு, சொத்தை கொடுத்துக்கிறாரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்துக்கிறாரு, நல்ல மனைவியை அது மட்டும் இல்லைங்க. அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருந்தால் நாம் இந்த உலகத்தில் பரிதபிக்கப்பட்ட மக்களாக இருப்போமா? எனக்கு உலகமே போதும், உலகம் சார்ந்த ஆசீர்வாதங்களே போதும் இல்லை. இதற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறுமைக்குரிய வாழ்க்கை. இது இம்மைக்குரிய வாழ்க்கை. இந்த இம்மைக்குரிய வாழ்க்கை எதற்கு ஒரு பயிற்சியாக தரப்படுகிறது? மறுமைக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பயிற்சியாய் தரப்படுகிறது. அப்ப இந்த பயிற்சியை நாம் இங்கே சரியாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இதுவே போதும் என்று நம்ம நினைக்க கூடாது. அப்படி நினைத்தால் நாம் உலகத்துல மற்ற மக்களை காட்டிலும் பரிதபிக்கப்பட்ட மக்களாய் இருக்கின்றோம். அதான் ஆண்டவர் சொல்றார். மறுமைக்குரிய வாழ்க்கையை குறித்து யோசித்து பாருங்கள். கடைசியா சொல்றாரு, ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார், அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவருக்கும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால நம்ம எல்லாரும் உயிர் தெழுவுங்க, அவ்வளவுதான். இதில் இன்னும் நம்ம குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதான் ரெண்டாவது சொல்றார், த இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த ரிசரக்ஷன். இல்லையா? அப்போஸ்தலர்கள் உயிர் தெழாத ஆண்டவரை பற்றி அப்போஸ்தலர்கள் சாட்சி பகர்வாங்களா? 2025 வருஷமா இந்த திருச்சபை சாட்சி பகருமா? ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஈஸ்டரை கொண்டாடுறோமே, சும்மா கொண்டாடி கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாரு. இல்லையா? இப்போ ரிசரக்ஷன் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறது. அதான் பவுலடிகளார் இந்த கொரிந்து நிருபத்தில் நமக்கு சொல்றார், கிரைஸ்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் த ரிசரக்ஷன், a call to faith. நமக்கும் அந்த அழைப்பை தருகிறவராக நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், ஆதியாகமம் 2:7-3:19 மரணம் வருகிறது. அதே நேரத்தில் உயிர்த்தெழுதலும் உண்டு என்கின்ற செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. யோபு 19:25-27 யோபு அன்னைக்கே சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் இந்த நான் உலகத்தில் மரித்து போனாலும், தோல் என் முதல் தசையான அழுகி போனாலும் நான் என் கண்களால் ஆண்டவரை காண்பேன். அதான் உயிர்த்தெழுதல். சங்கீதம் 16:10, சங்கீதம் 49:15, ஏசாயா 26:19, ஏசாயா 53:11, தானியேல் 12:2-3 இவை எல்லாம் பழைய ஏற்பாட்டில் உயிர்த்தெழுதலை பற்றிய செய்தியாய் இருக்கிறது. அதே போல எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அங்கே உலர்ந்த எலும்புகளுக்கு ஆண்டவர் உயிர் கொடுக்கிறார் இல்லையா? அப்போ அதுவும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், மத்தேயு சுவிசேஷம், மார்க் சுவிசேஷம், லூக்கா, யோவான்லையும் இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகளில், ரோமர்களில், 1 தெசலோனிக்கரில், எபிரேயரில், வெளிப்படுத்தும் விசேஷத்தில் எல்லா இடத்துலையும் உயிர்த்தெழுதலை பற்றி நம்ம பார்க்கிறோம். ஆகவே உயிர்த்தெழுதல் என்பது இட் இஸ் நாட் ஓன்லி டாக்டர், இட் இஸ் எ ஃபெய்த் ஆட்டிடியூட். விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தின் அடையாளமாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் நம்பி அதை மற்றவர்களுக்கு அறிவித்து சாட்சியாக ஜீவிக்க தூய ஆவியானவர் இந்த நாளிலே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம்.
துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான காலை நேரத்திற்காக மீண்டுமா நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் இப்படி குமாரனை எங்களுக்காய் கொடுத்து கல்வாரி சிலுவையிலே அவருடைய பாடு மரண உயிர்த்தெழுதல் வழியாக ரட்சித்து தூய ஆவியானவர் வழியாக சாக்கிரமத்து வசனத்தின் வழியாக எங்களை வழிநடத்தி வருகிறவரே, திரியேக கடவுளை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றி ஆண்டவர். தேங்க்யூ லார்ட். கடந்த போன இரவில் எங்களோடு இருந்தீர். கடந்த போன பகல் முழுவதும் எங்களுடைய பணிகளை ஆசீர்வதித்தீர். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் உயிர்த்தலாவிட்டால், கிறிஸ்து உயிர்த்தலாவிட்டால் எங்களுடைய சுவிசேஷம் விருதா என்று பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால்தான் இன்னைக்கு திருச்சபை ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 2025 ஆண்டுகள் இன்றைக்கு திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் நீர் உயிர்த்தெழுந்ததினால் மட்டுமே. நீர் உயிர்த்தெழாவிட்டால் இந்த நற்செய்தி பொய்யாகிவிடும். ஆகவே ஆண்டவரே, நான் இந்த நற்செய்தியை நம்புகிறோம், எல்லாருக்கும் அறிவிக்கின்றோம் என்கின்ற உணர்வை எங்களுக்கு தார். நம்பாதவர்களுக்கு ஆண்டவரை அவங்க நம்புகின்ற தைரியத்தை, விசுவாசத்தை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நான் ஜபிக்கிறோம். அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ், இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தில் இருக்கிற மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள், அதே போல் உலக அளவில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ திருச்சபைகள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகளுக்காக, இந்தியாவில் இருக்கிற ஸ்தாபனங்கள், கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், ஆண்டவர் திருச்சபைகள், ஆண்டவரை விசேஷமாக மருத்துவமனைகளுக்காக, குறிப்பாக உடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கத்தினுடைய ஆண்டவரே பொறுப்பாளர்கள், ஆயர்கள், திருச்சபைகள், பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், ஆண்டவர் எல்லாருக்கும் விசேஷமாக ஜபிக்கின்றோம். குறிப்பாக பேர்னாம்பட்டு ஆண்டவரே சிறப்பு பள்ளிக்கூடத்திற்காக ஜபிக்கின்றோம். நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறதாய் அறிகிறோம். சம்பளம் இல்லாமல் ஆண்டவர் பணியாளர்கள் இருக்கிறார்கள். என் தேவன் தாமே அந்த பிரச்சனைகளை சரி செய்து சீக்கிரமாக ILC அதில் தலையிட்டு ஆண்டவரே அந்த மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வையும், படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஸ்தாபனமாய் விளங்க கர்த்தர் கிருபை தார். பிரச்சனைகள் எல்லாம் தலைமைத்துவத்தில் இருக்கிறது ராஜா. தலைமைத்துவத்தில் ஆண்டவர் மாற்றங்களை தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம். அதே போல பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். திறக்க முடியாத சூழ்நிலைகளை உருவாக்கித்தார். பள்ளிக்கூடங்களை ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்களை ஆசீர்வதி ராஜா. எக்ஸாம்ஸ் போய்கொண்டிருக்கிறது. அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா பண்ண அவங்க கிருபை தார். தொடர்ந்து எல்லா ஆயர்களுக்காக, திருச்சபையின் பணிகளுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவரே, இதோ எங்களோடு கூட ஊழியத்தில் இருக்கக்கூடிய அன்பர் சாருக்காக, ஏஞ்ச அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரியலுக்காக ஜபிக்கிறோம். இந்த கால சீதோஷ்ண மாற்றத்தினுடைய ஆண்டவரே, இந்த பனிக்காலம் முடிய போகிறது, அதே நேரத்தில் வெயில் காலம் வருது. ஆண்டவரில் கஷ்டப்படுகிறோம், நிறைய உடல் உபாதைகள் இருக்குது, எல்லாவற்றையும் மாற்றுங்க ராஜா. அதே போல் இந்த நாளில் எங்கள் மத்தியில் வந்து ஆண்டவரே இசைக்கருவியை மீட்டு சென்ற என்னுடைய அன்புக்குரிய ஆசிரியரும் ஊழியருமாக இருக்கிற சகோதரர் ஆண்டவரே மெர்வின்காக ஜபிக்கிறோம். அன்பு மகனை ஆசீர்வதியும், உடைய ஊழியத்தை ஆசீர்வதியும். உடைய அன்பு துணைவியாருக்காக, பிள்ளைகளுக்காக, அருமையான தாயார் ஆண்டவரே எல்லியம்மாவுக்காக நான் ஜபிக்கிறோம். ஊழியத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த நாளிலே அவருடைய அன்பான அத்தை கலா அவர்கள் ஆண்டவரை கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அவருடைய வாழ்ந்த வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை அவரை இழந்திருக்கிற அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதலை, தேர்தலை, மெய் சமாதானத்தை என் தேவன் தாமே பரத்திலிருந்து தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சியம் கொண்டாடுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற அன்புக்குரிய ஆயர் அருள் திரு டி நீதிநேசன் மூத்த ஆயருக்காக ஜபிக்கிறோம். ஆம்பூர் இம்மானுவேல் லுத்தரன் திருச்சபையினுடைய முன்னாள் போதகர் ஆண்டவரே இன்றைக்கு இன்னும் சிறப்பாக ஊழியத்தை செய்கிறார். ரிட்டையர்டு பாஸ்டராக இருந்தாலும் பல இடங்களுக்கு, பல திருச்சபைகளுக்கு அழைப்பின் பேரில் போய் ஆண்டு வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஐயரை ஆசீர்வதிங்க, நல்ல சுக பலன்சியமனை தாரும். ஐரம்மாவையும் அன்பான பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதித்தார். அன்புக்குரிய ஆண்டவரே சகோதரி திருமதி பமிலா ஐசக் அவர்களுக்கு ஜபிக்கிறோம். ஆண்டவரே ஆம்பூர் பகுதியிலிருந்து வளர்ந்து படித்து இன்றைக்கி அமெரிக்க தேசத்தில் குடியேறி இருக்கிறார்கள். பணிகளுக்கு ஜபிக்கிறோம். அன்பு சகோதரிக்கு நல்ல சுகத்தை பலத்தை தாரும். அன்பான கணவர், பிள்ளைகளை ஆசீர்வதும், பணிகளை ஆசீர்வதி ராஜா. அமெரிக்க தேசத்தில் அவர்கள் பாதுகாப்பாக வாழ கர்த்தர் நீர் கிருபை தார். அதே போல கனடாவில் வசிக்கின்ற அன்பு சகோதரர் ஆரோன் ஃப்ரெட்ரிக்காக ஜபிக்கிறோம். அவரையும் அன்பு மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த பிறந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல உடைய ஆண்டவர் கஸ்பா பகுதியை சார்ந்த திரு ஜான் புனித்குமார் அண்ணனுக்காக ஜபிக்கிறோம். அவரையும் உடைய அன்பு ஆண்டவர் மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கடந்த நாட்களிலே தகப்பனார் இழந்திருக்கிறார். குடும்பத்திற்கு ஆறுதலை, சமாதானத்தை என் தேவன் தார். தொடர்ந்த நாளிலே எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் பயணித்து வருகிற என்னுடைய சாக்கோ சாருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் பணி நிமித்தமாக விலை சென்றிருக்கிறார். அவரையும் டீச்சரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அடியணி வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவர் பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். உடைய உதயநேசனாயிருக்காக, நிக்ஷனாயிருக்காக, ராஜ்குமாராயிருக்காக, வனஜா அம்மாவுக்காக, தீபா, ஏழுமலை, ஆண்டவரே இன்னும் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஜபிக்கிற லதா அவர்களுக்காக ஜபிக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதம் வழி நடத்துங்க. தேவைகளை இந்த தேவன் சந்திக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். நீர் பெரியவர், பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்.
துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.